ஹலோ டியூட்ஸ், டாக்டர் சுரேஷ் சீதாராமன் கோயம்புத்தூர்லேருந்து. இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ, ஒரு எச்சரிக்கை வீடியோவும் இருக்கும். யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இனி ஃப்யூச்சரில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கட்டும், அதில் இருக்கக்கூடிய ஜாபில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்ன அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூலையும், இப்போ நடந்த உலகமே பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பரபரப்பான விஷயம். ஆல்மோஸ்ட் நிறைய சேனல் இதை பற்றி பேசிட்டாங்க, நியூஸ் சேனலில் பேசிட்டாங்க. ரொம்ப உலகை ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு கேம் சேஞ்சிங் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் நடந்திருக்கு. இந்த கேம் சேஞ்சிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டீப் சீக் அப்படிங்கக்கூடிய சைனாவுடைய அந்த ஆப். அந்த டீப் சீக் அப்படிங்கக்கூடிய விஷயம் வந்ததுனால உலக பொருளாதாரத்திலே மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். அதனுடைய பின்னணி என்ன, இது எப்படி ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய வேலை வாய்ப்புக்கு டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுத்த போகுது. இன்னும் ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்லணும்னா, ஒரு ஆப் எப்படி ஆப் வைக்க போகுது அப்படின்னு கூட நம்ம கலோக்கியெல்லாம் சொல்லலாம். அந்த மாதிரி தான் சாதாரணமாக கண்டுபிடிச்ச இந்த ஆப், இதுக்கு பின்னணி என்ன, இது நீங்கள் எப்படி சார் இவ்வளோ தெளிவாக சொல்கிறீங்க அப்படின்னா, இது ஒரே நாளில் எடுத்த முடிவு இல்லைங்க. நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க, நிறைய ஃபோரம்ஸில் இதை பற்றி பேசப்பட்டிருக்கு. அதையும் தாண்டி நம்ம டெக்னிக்கல் பீப்புளுங்கிறனால நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு டெக்னிக்கல் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸை வச்சு ஒரு ட்ரையல் ரன் பார்த்தோம். இந்த ட்ரையல் ரன் என்ன நடந்ததுன்னா, இப்போ ஓப்பன்ஏஐ அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு கம்பெனி சாட் ஜிபிடி அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெமினி பை கூகுள் அப்படிங்கிற விஷயம் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வரக்கூடிய டீப் சீக் அப்படிங்கிறது, இது போக அலிபாபா அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு ஆப்பை கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஜெனரேட்டிவ் ஏஐ பேஸ்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். உதாரணத்துக்கு உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக அதுக்கிட்ட கேட்டிங்கன்னா, அதுக்கு பேர் ப்ராம்ப்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு என்ன தேவையோ அந்த தேவையை தெளிவாக அதுக்கு இன்புட் கொடுத்தீங்கன்னா, அது சாம்பார் வைப்பது எப்படி அப்படிங்கிற கான்செப்ட்லேருந்து அதிகபட்சமாக மிகப்பெரிய ஒரு ஆட்டோமேஷன் சிஸ்டம் ஆகட்டும், ஒரு ப்ரோக்ராமிங் ஆகட்டும், ஈவன் ஒரு ஜோக் ஆகட்டும், இல்லை நீங்கள் ஒரு ஸ்கூலில் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா ஸ்கூல் ப்ரிப்பரேஷன், எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷன் ஆகட்டும், காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் ஆகட்டும், இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் கொடி கட்டி பறக்கக்கூடிய ஒரு ஆப் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இந்த ஆப் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் வருகின்ற பொழுது அமெரிக்கா கூட இதை பற்றி பேசப்படுது. இப்போ நம்மளுடைய அமெரிக்கனுடைய புதிய அதிபராக பதவியேற்றவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இட் இஸ் அ வார்னிங் சிக்னல் ஃபார் யூஎஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அமெரிக்காவே மிரட்டிய ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லலாம். டெக்னாலஜியில் பெரிய ஆள் அப்படி யாருன்னு கேட்டால் யூஎஸ் தான். ஆனால் ஏற்கனவே சில விஷயங்கள் வரையறுக்கப்பட்டு சில பேரால் கணிக்கப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, வரக்கூடிய காலகட்டங்களில் பொருளாதாரம் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்தியா முதலிடத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்போ சாத்தியம் அப்படின்னு கேட்டால் 2047 நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு இடையில இந்த கேப்பில் அந்த 47 to 30 அப்படிங்கக்கூடிய விஷயங்களை பார்க்கும்போது 2030 அல்லது 35 சைனா மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்தில் முன்னிடத்துக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. தற்போது பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு அப்புறம் சைனாவுக்கு அப்புறம் இப்போ கொண்டு சில நாடுகள் ஜப்பான், ஜெர்மனி போன்ற நாடுகள்லாம் இப்போதைக்கு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்தியா இருக்குது. இப்போ இந்தியா 5வது இடத்துல இருக்கக்கூடிய இந்தியா முன்னேறி 3வது இடத்துக்கும், 3வது இடத்துல முன்னேறி 2வது இடம் முதல் இடத்துக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற சில விஷயங்கள் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். சரி விடுங்க, இப்போ இதை பற்றி என்ன, இது ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் அஃபெக்ட் பண்ண போகுது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் பார்க்கும்போது 5 கம்பெனி இருக்குங்க. அதாவது டான் கம்பெனிஸ் சொல்லக்கூடிய உலகத்தையே ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய 5 கம்பெனி, மாங் கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாங் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள், ஆப்பிள், அப்புறம் பார்த்தீங்கன்னா அமேசான், இப்போ தற்காலிகமாக அந்த இதில் பார்த்தீங்கன்னா என்விடியா அப்படிங்கக்கூடிய அந்த கிராஃபிக்ஸில் பட்டையை கிளப்பக்கூடிய ஒரு கம்பெனி. அதுதான் இன்ஃபேக்ட் ஓப்பன் ஏஐக்கு என்விடியாவும் மைக்ரோசாஃப்ட்டும் சப்போர்ட் பண்ணுறதுனால தான் அந்த ஓப்பன் ஏஐங்கிறது மிகப்பெரிய சுரூப வளர்ச்சி எடுத்திருக்குது. அதனுடைய மதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய மதிப்பில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 14 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு அதனுடைய வருமானம். இந்த மாதிரி இந்த மாங் கம்பெனி சொல்கிறது எல்லாமே கிட்டத்தட்ட $3.5 trillion பிஸ்னஸ் பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு கம்பெனியாக இருக்குது. இவங்க தான் உலக பொருளாதாரத்தை நிர்ணயிக்கக்கூடிய கம்பெனியாக இருக்காங்க. இப்போ இந்த ஓப்பன் ஏஐ சாட் ஜிபிடி அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் என்ன நடந்ததுன்னா, ஒரு தரவை நம்ம தேடுகின்ற பொழுதோ, நமக்கு தேவையான தகவலை கேட்கின்ற பொழுதோ அதுக்கு சில அமௌண்ட் பே பண்ணி எடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இப்போ வந்திருக்கு. ஆரம்பத்தில் ட்ரையல் ரன் வரும்போது கூட ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஹையர் எண்டில் அந்த பணம் பேஸ் பண்ணி போகக்கூடிய விஷயம் வருது. இப்போ இதில் ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் எடுத்து இந்த அளவுக்கு பிஸ்னஸ் ரன் ஆகிட்டு இருக்கும்போது சைனா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, டீப் சீக் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆப்பை அவங்க கொடுத்துருக்குறாங்க. இந்த டீப் சீக் அப்படிங்கிறது என்ன பண்ணியிருக்குன்னா, மிக குறைந்த விலையில் அமெரிக்கனுடைய அந்த கண்டுபிடிப்பான அந்த ஓப்பன் ஏஐ கொடுத்த அந்த சாட் ஜிபிடியை விட மிக
அருமையாகவும் துல்லியமாகவும் உங்களுக்கு வந்து அந்த ரிசல்ட்ஸை கொடுக்குது. ஒரு ஜெனரேட்டிவ் ஏஐ ஃபார்ம் வந்து பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தான் இதனுடைய அடிப்படையான. இதனால் என்ன நடந்துச்சுன்னா, சடனாக வந்து உங்களுக்கு வந்து இந்த ட்ராப் அப்படின்னு சொல்லுவோம், எக்கானமி டவுன் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள். கம்பெனிலையுமே வந்து நம்ம ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுருப்போம். அந்த ஷேர்ஸ் வந்து சடனாக குறைஞ்சதாகவும், இதனால் கிட்டத்தட்ட 56 லட்சம் கோடி அது மாதிரி சொல்லக்கூடிய அந்த அமௌண்ட் வந்து சடனாக ட்ராப் ஆனதாகவும், இது உலக பொருளாதாரத்தை வந்து ஒரு மாற்றி இருக்கிறதாகவும், இதனால் இந்திய பொருளாதாரமும் கொஞ்சம் குறைஞ்சதாகவும் தான் இப்போ சமீப காலங்களில் கடந்த ஒரு வாரங்களை குறிப்பாக ஜனவரி 20 பேசப்படக்கூடிய விஷயம். ஓகே, இது வந்து இதோட அடிப்படை புரிதலுக்காக நம்ம சொல்கிறோம். இதை நம்ம என்ன ட்ரையல் ரன் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு நம்ம சாட் ஜிபிடியில் வந்து நீங்கள் வந்து ஒரு கேள்விக்கான பதில் தேடுறீங்க. இப்போ நம்ம இங்கேருந்து வந்து நம்ம சென்னைக்கு போவதுக்கான வழி என்ன, இல்லை சென்னையில் இந்த ஒரு கம்பெனி எப்படி இருக்குது, இந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னு ஒரு டேட்டா கேட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக கொடுக்கும். ஸோ இந்த விஷயத்தை ஒரே கொஸ்டின், ஒரே லேப்டாப்பு, ஒரே ஸ்பெக்கில் இருக்கக்கூடிய லேப்டாப்பு, ஒரே ஸ்பீடில் இருக்கக்கூடிய இன்டர்நெட்டு எடுத்து வச்சுட்டு 3 விதமான ஒரு நம்ம ஒரு காலம் ஓப்பன் பண்ணிக்கிட்டு 3 விதமான இந்த கேள்வியை நம்ம என்ன சாட் ஜிபிடியில் கேட்டு பார்க்குறோம். அதே கேள்வியை ஜெமினி என்கக்கூடிய அந்த ஆப்பில் நம்ம ட்ரை பண்ணுறோம். அதே கேள்வியை டீப்சீக் அப்படிங்கிற இந்த ஆப்லையும் நம்ம ட்ரை பண்ணுறோம். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாட் ஜிபிடி உடனே இதுக்கான ஆன்சரை வந்து கொடுக்குது. சூப்பரான மார்க். ஓகே, நம்ம வந்து எடுத்து செக் பண்ணுறதுக்காக பார்க்குறோம். ஜெமினிங்கிறதும் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ஆன்சரை வந்து கரெக்டாக கொடுக்குது. இந்த டீப்சீக் அப்படிங்கிறது வந்து இந்த கேள்விக்கான ஆன்சரை வந்து கொஞ்சம் லேட்டாக, அதாவது வந்து அந்த போய் தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வர நேரம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கூடுதலான நேரம் எடுக்கிறத நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு ஆன்சர் வந்து இது வந்து கொடுக்குது. அப்போ மொத்தமாக இந்த 3 ஆன்சரையும் வெரிஃபை பண்ணி பார்க்கும்போது இந்த பர்டிகுலர் இதில் சாட் ஜிபிடி வந்து ஒரு நல்ல சூப்பர் ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து அடுத்தடுத்து வந்து இருக்கிறதா பார்த்தோம். இதே மாதிரி நிறைய ட்ரையல் ரன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் டெஸ்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம வந்து ஸ்பீடுக்கு டிஸ்டன்ஸ் ஸ்பீடு அப்படிங்கக்கூடிய கேள்விகள்லாம் வந்து கேட்பாங்க. ஸோ அந்த கேள்விகளை வந்து நம்ம ட்ரை பண்ணி கேட்டு பார்த்தோம். இந்த கேள்விகளுக்கான ஆன்சர் கொடுக்கும்போதும் இதே மாதிரி நடக்குது. ஆனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டீப்சீக் அப்படிங்கக்கூடிய இந்த ஆப்பு கொடுக்கக்கூடிய அந்த ஆன்சர் அப்படிங்கிறது மிக தெளிவாகவும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மிக எலாபரேட்டாக ஒரு சாதாரண ஒரு மாணவர் படிக்கும்போது கூட மிக தெளிவாக புரிகிற மாதிரியான விஷயங்களை கொடுத்துருந்ததுங்கிறத ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமா பார்த்தோம். இதே மாதிரி ஒரு ப்ரோக்ராமுக்கு கோடு எழுதுங்க, இந்த ப்ரோக்ராம் நான் பண்ணுறேன், இந்த ப்ரோக்ராமுக்கான கோடிங் வேணுங்கிற 3வது டெஸ்ட் கொடுக்குறோம். அந்த 3வது டெஸ்ட்லையுமே இந்த மாதிரி கோடிங் எடுத்து கொடுக்குது. அந்த கோடிங் எப்படி வருது அப்படிங்கிறதுக்கான அல்காரிதம், அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்கான விஷயங்களை வந்து இந்த டீப்சீக் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருக்கு. அதனால சாட் ஜிபிடி கொடுக்குற ரைட்டா தப்பா இல்லை, 3மே சரியான ஆன்சரை கொடுத்தாலும் அந்த முறை, சொல்லப்படுகின்ற முறை அப்படிங்கிறது வித்தியாசமாக நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி நிறைய டெஸ்ட். கடைசியில் ஒரு ஜோக் வந்து நீ சொல்லு, ஏஐ பற்றி ஒரு ஜோக் நம்ம கேட்டோம். இப்போ ஏஐ வந்திருக்கேன், இது மனுஷனுடைய வாழ்க்கையை என்ன பண்ண போகுது அப்படின்னு ஒரு ஜோக் கேட்கும். அதை பற்றி ஜோக் சொல்லு அப்படின்னா அந்த ஜோக்கையும் அது சொல்லுது. ஸோ எல்லா ஃபீல்டுக்குள்ளேயுமே இதனுடைய ஊடுருவல், இதனுடைய அந்த ஆழ்மையான இதனுடைய அந்த ப்ராசஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் தெளிவாக புரிஞ்சிக்க முடியுது. மொத்தத்தில் பார்க்கும்போது 3மே ஜெனரேட்டிவ் ஏஐக்கான ஒரு விஷயமா இருந்தாலும் கூட சில இடங்களில் வந்து டீப்சீக் அப்படிங்கிறது மிக தெளிவாகவும் நல்ல ஒரு பதிலையும் கொடுத்த மாதிரியும், சில இடங்களில் வந்து சாட் ஜிபிடி ஒரு நல்ல பதிலை கொடுத்த மாதிரியும், சில இடங்களில் ஜெமினி ஒரு நல்ல ஒரு முடிவை கொடுத்ததாகவும் பார்த்தோம். எல்லா ஆப்லையும் சில பிரச்சனைகளும் சில நல்லதும் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஒட்டுமொத்தமாக சொல்லுங்கள் சார்னா, இந்த டீப்சீக் அப்படிங்கிறது நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது மிக அருமையாக இருக்குது. வரக்கூடிய காலகட்டங்களில் இது இன்னமும் நல்லா பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் நமக்கு வந்து அந்த ஆப்பில் நம்ம ரன் பண்ணி பார்க்கும்போது, ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சுது. ஸோ இதுதான் வந்து நடந்து கொண்டு இருக்கக்கூடிய விஷயங்களுக்கான ஒரு விவரமாக நான் உங்களுக்கு வைக்கிறேன். இது எப்படி சார் நம்மளுடைய வேலையை வந்து பாதிக்க போகுது அப்படின்னு கேட்டால், ஜெனரேட்டிவ் ஏஐ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் இன்றைக்கி நம்ம கல்லூரிகளில் வந்ததுக்கான காரணம் வந்து முக்கியமாக அதில் வந்து நல்ல வந்து ஒரு பணம் சம்பாதிக்கிற ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸும் பேரண்ட்ஸும் அந்த புதுசாக இருக்கக்கூடிய அந்த வார்த்தைக்கு நீங்கள் வந்து ஈஸியாக இனிமேல் ஃபியூச்சர் இப்படி தான் எங்கேயும் யாரும் சொன்னதை வச்சு எல்லாருமே விருப்பப்பட்டதுனாலையும் எல்லாரும் ஒரே சைடாக போனதுனாலையும் இருக்கக்கூடிய 400 கல்லூரிகளில் எல்லா கல்லூரிகளுமே பெரும்பாலாக எல்லா கல்லூரிகளும் இந்த ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ் வந்து கொண்டு வந்துட்டாங்க. இதில் பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த இடத்துலையுமே இதை தான் ஆரம்ப காலத்திலும் சொல்லிட்டு இருக்கோம், சரியான வாத்தியார்களோ சரியான புரிதல்களோ கம்பெனியே கிடையாதுங்க. இன்றைக்கி வந்து ஒரு டேட்டா ஒன்று வந்து நம்ம எடுத்து படித்தோம், ஒரு என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் கிடைக்குங்கக்கூடிய ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லாமலும் அதை பற்றின ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் திங்கிங்கும் ஒரு நம்ம பார்க்காமையே ஃபோர்காஸ்டிங் சொல்லுவாங்க, அது இல்லாமையே இத்தனை கல்லூரிகள் திறந்து இத்தனை கல்லூரிகளுக்கும் ஆசிரியர்கள் சரியாக கிடைக்காம, என்ன பாடம் எடுக்கணுங்கிறது சரியாக தெரியாமல், ஃப்யூச்சரில் எப்படிலாம் மாற்றங்கள் வரப்போகுது அப்படிங்கிறத புரிஞ்சிக்காம கண்ணா பண்ண ஓப்பன் பண்ணி விட்டதுனால கடந்த இந்த ஆண்டிலே வந்து பார்த்திங்கன்னா பிளேஸ்மெண்ட்டில் மிகப்பெரிய ட்ராப் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது.
அது போக ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படின்னு வந்துருச்சுன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இனிமேல் வரக்கூடிய இந்த ஆட்டோமேஷனில், அதாவது ரெகுலராக செய்யக்கூடிய ஜாப்னு ஒன்று இருக்கும். இந்த ஒரு பாயிண்ட்லேருந்து ஒரு பாயிண்ட் வரைக்கும் எப்போதும் ஒரே மாதிரியான வேலைகளை செய்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த மாதிரி இடங்களில் வந்து இந்த ஜென் ஏஐ ரீப்ளேஸ் பண்ணி மனுஷனுக்கான அந்த வேலை வாய்ப்பை வந்து குறைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆட்டோமேஷன் ப்ராசஸில் இதனுடைய தாக்கம் இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் வேலை வாய்ப்புகள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதே சமயத்தில் புதுமையான வேலை வாய்ப்புகள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது சார். புது புது போர்ட்ஃபோலியோஸ் இது வரைக்கும் கேள்விப்படாத சில பேர், இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து பேங்க் மேனேஜர் கேள்விப்பட்டிருப்பீங்க, கல்லூரி ஆசிரியர் கேள்விப்பட்டிருப்பீங்க, போலீஸ் அஃபீஷியல்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இதுக்கப்புறம் சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட், டேட்டா அனலிஸ்ட், கிரிப்டோகிராஃபி ஆஃபீஸர், இந்த மாதிரி புது புதுசாக பிளாக் செயின் டெக்னாலஜி ஆஃபீஸர், அந்த மாதிரி புது புது போர்ட்ஃபோலியோஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் இது இன்னும் மேலே 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 வளரும்போது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கொண்டு வரும் அப்படிங்கிறதையும் எச்சரிச்சிருக்காங்க. ஸோ அதனால் ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ் அப்படிங்கக்கூடிய படிப்பை வந்து நம்ம படிக்கும்பொழுது சரியான கல்லூரியை தேர்ந்தெடுத்து படிக்கிறோமா, சரியான கல்லூரியில் நம்ம சேர்ந்துருக்கிறோமா, இல்லை எல்லாருமே திறந்து விட்டுட்டா மாதிரி எல்லா பக்கமும் போய் ஜாயின் பண்ணி வெறும் டிகிரியை பேப்பரை வச்சுக்கிட்டு நம்ம சவாலை சந்திக்க போகிறோமா. வேலை வாய்ப்பு அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் சமீபத்தில் இப்போ கோயம்புத்தூரில் ஒரே நாளில் 2500 பேரை வந்து ஒரு மெயிலில் வந்து ஒரே மாதிரியான மெயிலு 2500 பேருக்கும் அனுப்பிச்சிட்டு ஓவர் நைட்டில் ஒரு கம்பெனி வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது ஏன் இது நடந்துச்சு, இது என்ன காரணம் இதுக்கு பின்னாடி இருக்குது, இந்த மாதிரி வேலைவாய்ப்புகள் இனி பறி போவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. புதிய வேலைவாய்ப்புகள் கிடைப்பதிலையும் மிகப்பெரிய சவால்களும் இருக்குது. ஸோ நம்மளோட தனிப்பட்ட திறமையை வளர்த்துக்கக்கூடிய ஒரு பொசிஷனில் ஒரு இடத்துல நம்ம இப்போ இருக்கிறோம். அதனால் ஏஐ, டேட்டா சயின்ஸ், மெஷின் லேர்னிங் இந்த மாதிரியான புது புது வார்த்தைகளுக்கு நம்மளும் போய் படிச்சிடலாம் அப்படின்னு நினச்சி கல்லூரியில் போய் சேர வேண்டாம். மேக்ஸில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தெரியாதவங்க, ப்ராபபிலிட்டி தெரியாதவங்க, லீனியர் அல்ஜிப்ரா தெரியாதவங்க, கால்குலஸ் சரியாக தெரியாதவங்க, இந்த மாதிரியான கோர்ஸை நீங்கள் எடுத்தீங்கன்னா மிகவும் சிரமப்படுவீங்க அப்படிங்கிறது தான் திட்டவட்டமாக இந்த 4 ஆண்டு காலங்களில் நமக்கு வந்து தெரிய வந்த உண்மை. அதுக்கு இப்போ ரீசெண்டாக நீங்களுமே பார்த்துட்டீங்க. டீப்சீக் போன்ற இன்னும் எத்தனை ஆப் வரப்போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இன்னும் எவ்வளோ பெரிய மாற்றங்கள் கூடிய விரைவில் வரப்போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஸோ இது ஒரு எச்சரிக்கை மணியாக நான் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்காக சப்மிட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோக்குள்ள நெக்ஸ்ட் இப்போ கோயம்புத்தூரில் அந்த வேலை போனதுக்கான காரணம் என்ன, இன்னும் எந்தெந்த கம்பெனிகளில் நமக்கான பிரச்சனைகள் இருக்குது, எதனால இந்த வேலை வாய்ப்பு வந்து இழப்பு ஏற்படுது, ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களை அடுத்த வீடியோவில் பேசலாம். தொடர்ந்து பேசுவோம். இணைந்திருங்கள் உங்களோட சுரேஷ், இணையத்திலும் உங்கள் இதயத்திலும். பை பை, see you.